ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்கள் அக்னி. எல்லோரும் எப்போ இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். அண்ட் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் இதோட முடிஞ்சு ஜான் ஹீரோயின்ட்டு அவனோட கனவுல ஹீரோயின் வரதை பற்றியும் அதில் அந்த கேப்டனையுமே நான் பார்த்தேன் அப்படிங்கிறத பற்றியும் வந்து சொல்ல, நிஜமாவே நீ அவனை பார்த்தியா அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்டுட்ருக்கேன். அப்படின்னா இத்தனை வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அவருக்காக தானா? நீங்கள் மிஸ் பண்ணுற பர்சன் அவர் தானா அப்படி சொல்லிட்டு இவன் கேட்க, இதெல்லாம் உன்னோட கனவுல ஏன் வருது அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்டுட்ருக்கேன். எனக்கும் தெரில, ஆனால் இதுக்கான விலையை நான் கொடுக்க வேண்டி இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வேளை நீங்கள் இத்தனை நாளாக கண்டுபிடிக்க தவறின விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டேன். போய் அந்த மரத்தை டச் பண்ண அதில் அப்படியே வந்து சடனாக இலையெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு இது ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் காட் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ இன்னும் சாகலாம் இல்லை, உன்னோட லைஃப் இந்த மரத்து கூட தான் வந்து பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த மரத்தில் இலை வரணும், பூ பூத்து உதிரணும், அதுக்கப்புறம் இன்னொரு லைஃப்பும் வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தான் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துருக்காங்க. ஷானு ஷாக்கா பார்த்தீங்களா, இந்த மாதிரி திடீர்னு மாறிடுச்சு அப்படிங்கமா சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீ ரொம்ப ஸ்பெஷலான பர்சனாக கூட வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சான் ஹீரோயின்ட்ட திடீர்னு வந்துட்டு இப்படி மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க, எல்லாம் உன்னால தான்டா, வறண்டு போன பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் நீ மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்தி விட்டுட்டு அப்படிங்கமா சொல்ல, நான் என்னங்க பண்ணேன், என் கனவுல வந்த விஷயத்தை பற்றி தான் நான் வந்து சொன்னேன். இந்த கோஸ்ட்டை பார்க்குறது அப்படிங்கிறது என்னோட ஜாபோட ஒரு வேலையாக இருக்கலாம், ஆனால் இந்த கனவெல்லாம் வருது என்னால் ஒத்துக்க முடியாதுங்க, இதெல்லாம் வந்து அன்ஃபேராக இருக்குது அப்படிங்கமா சொல்ல, இனிமேல் எல்லாமே அன்ஃபேராக தான்டா வந்துட்டு இருக்கோம், ஆல்ரெடி நீ என்னை வந்து ப்ரொவோக் பண்ணி விட்டுட்டேன், இந்த ட்ரீயே வந்துட்டு உன்னால் தான் அக்லி ஆயிடுச்சு அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இந்த ட்ரீ வந்து நல்லா தான் இருக்குது, உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு நீவா சொல்ல, அதுதான்டா இப்போ பிரச்சனையே, நீ சேவ் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த சேவ் பண்ணிட்ட அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். உங்களை பார்த்தா ஏதோ ரொம்ப கோவமாக வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு, என்னோட கனவுல பார்த்தது எல்லாமே உங்களோட பாஸ்ட் தானே, உங்களோட பாஸ்ட்டை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எம்பாரிசிங்காக இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஆமாம் எனக்கு ரொம்ப எம்பாரிசிங்காக தான் வந்துட்டு இருக்கு, ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இவனை போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒழுங்கு மரியாதை வந்துட்டு தூங்குனோட கனவுல என்ன நடக்குது நான் பார்க்கணும் அப்படிங்கமா சொல்ல, ஏங்க நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு தூக்கம் வருவாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நான் நல்ல விதமாக வந்துட்டு சொல்லும்போதே வந்துட்டு ஒழுங்கா தூங்கிடு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். சரி விடுங்க, நான் தூங்குறேன், என்னோட கனவுல என்ன நடக்குது நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை நான் தூங்குறது இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, என்னமோ ஒன்று பண்ணுங்க அப்படிங்கமா சொல்ல, இங்கே பாரு நீ சொல்கிறது மட்டும் பொய்யும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது பொய்யா இருக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஏன்னா உங்களோட பாஸ்ட்டை நான் கனவுல பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கல தானே, இனிமேல் வந்துட்டு என்னோட கனவுல நான் என்ன பார்த்தாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன கொன்னாலும் சரி இல்லை அப்படியே விட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே வந்து பண்ணுங்க அப்படிங்கமா சொல்ல, இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போகிறது, நான் ஒன்றும் வந்துட்டு பார்க்கல அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. இப்போ இவன் அவங்க கிட்ட போயிட்டு, உங்களுக்கு பெயின்ஃபுல்லான மெமரிஸை நான் ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன்னா அந்த பர்சனை பற்றி தான் வந்து நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா, ஆமாம் அவர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்க, எதுக்கு நீ இப்போ வந்துட்டு கேட்குற, ஒரு வேளை நீ தான் அவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு தோணுதா அப்படின்னு கேட்க, அப்படி சொல்ல முடியாது, மறந்து போனால் என்னோட பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் தான் அதுவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு, நான் அந்த கனவு கண்டதுலேருந்தே என்னோட மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க டக்குனு உன்னோட ஹார்ட்டில் கை வச்சு பார்த்துட்டு, நீ கண்டிப்பாக அவன் கிடையாது, ஏன்னா எனக்கு ஏதாவது வந்து ஃபீல் ஆகிருக்கும் அப்படிங்கமா சொல்ல, சரி விடுங்க நல்லதாக போச்சு, நான் கூட யோசிச்சிட்டே இருந்தேன் பாஸ்டில் நீங்கள் விரும்பின அந்த பர்சன் தான் வந்துட்டு நானாக இருப்பணும்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களுக்கு நிஜமாலுமே அந்த பர்சன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துட்டு இல்லையா, நீங்கள் அவரை ரொம்ப விரும்பின மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, சான் வாயை மூடு, உனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இவன் கேட்க, அவங்க கடுப்பாயிறாங்க. இன்னையிலேருந்து நீ இனிமேல் கோஸ்ட் டீல் பண்ணுற வேலையை தான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் சீனே பார்த்தா இவன் ஒரு கோஸ்ட் முன்னாடி அப்படியே உறைஞ்சு போய் வந்து நின்றுட்டுருக்கான். அப்போ ரிசப்ஷனிஸ்ட்டாக வந்துட்டு ஏதாவது பேசுங்க அப்படிங்கமா வந்து சொல்ல, இவனுக்கு அவங்கள பார்க்குறக்கே பயமாக இருக்குது, அப்படி பயந்துகிட்டே நிற்க, அதுக்கப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் தான் அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ இவன் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட, நம்ம ஹீரோயின் இப்படி பாஸ்டில் என்ன தான் வந்து தப்பு பண்ணாங்க, ஏதாவது லவ் அஃபேர் பற்றின விஷயமா அப்படி சொல்லிட்டு கேட்க, அவர் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, அவங்க ஏதாவது ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இவர் தெரியாது அப்படிங்கமா சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயினை அந்த மரத்துக்கிட்ட நின்று பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க காலில் ஏதோ அடிபட்டுருக்கு, ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க, சுற்றி நிறைய காட்ஸ் தான் இருக்காங்க, ஏதோ ஒரு ஆள் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு இருக்கேன். ஹீரோயின் இருக்க இடத்துக்குள்ளே யாரோ வராங்க, இவங்க அது யாருன்னே தெரியாமல் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, கடைசியில் பார்த்தா அது அந்த கேப்டன் தான். அப்போ அங்கே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் அந்த பக்கமாக வரேன், இந்த கேப்டன் தான் வெளியில் போயிட்டு இங்கே யாரும் வந்துட்டு இல்லை வேற பக்கம் போய் வந்து தேடுங்க அப்படிங்கமா சமாளிச்சு அமுச்சு வைக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே ஹீரோயினோட காலுக்கு தான் அப்படியே கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கும்போது சோல்ஜர்ஸ் வந்து ஒரு ஆள் அப்படியே வந்து பிடிச்சிட்டு வராங்க, பார்த்தா அது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போல, அது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி கத்திக்கிட்டே வந்துட்டு ஓட, இவன் அவங்களோட வாயை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இங்கே பாரு சத்தம் போடாத, அவங்க வந்து உன்னை பிடிச்சிருவாங்க, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், அவனை எப்படியா வந்து சேவ் பண்ணி உங்ககிட்ட நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கமா அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துல அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்திலே கேப்டன் ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வரேன். இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, அந்த ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அப்படி ஓடி போய் வந்து கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க, நீ நல்லா தானே இருக்க அப்படி சொல்லி வந்து கேட்க, அவனும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு அந்த கேப்டன் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையே வந்திருக்கும் போல. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்ல
சேன் அவனோட வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெயினில் போயிட்டுருக்கான். அப்போ அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு கண்ணை முடிச்சு யூன் அப்படிங்கமா சொல்கிறேன். ஆக்சுவலாக ஹீரோயின் அந்த ஃப்ரெண்ட் இருந்திருப்பான்ல, அவனோட பேர் வந்துட்டு யூன் தான். ஹீரோயின் இந்த பாஸ்டில் யோசிச்சு பார்த்தாங்களா, அந்த விஷயம் வந்துட்டு இவனுக்குமே கனவாக வந்திருக்கும் போல். இப்போ டக்குன்னு அவன் முன்னாடி பார்த்தா அந்த கார்டு இருக்காங்களா, அவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க கையில் ஃப்ளவர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு, இதை நீங்கள் விற்கிறீங்களா, எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி இவன் காசு எடுக்க போக, இல்லை இல்லை உனக்கானதை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு, உனக்காக ஒரு ஃப்ளவரை பிடுங்க போய் தான் உன்னோட அப்பா ஆல்மோஸ்ட் வந்து இறந்தே போயிருந்திருப்பாரு. அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் அவர் திருடுறதையே வந்து விட்டுட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாரு. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனே வந்து வளர்த்துருக்காரு அப்படிங்கமா சொல்ல, இவனுக்கு இப்போதான் ஞாபகம் சின்ன வயசுலேயும் இவன் இவங்களை பார்த்துருப்பான்ல அந்த விஷயம். நீங்கள் தான் அந்த லேடி அப்படி சொல்லிட்டு கேட்க, அவங்க சிரிச்சுக்கிட்டே ஹோட்டல் உன்னோட வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் தான் இதை செட் பண்ணி விட்டதா அப்படின்னு இவன் கேட்க, நான் பண்ணது எல்லாமே ஒரு வழியை ஓப்பன் பண்ணது மட்டும்தான் அப்படிங்கமா சொல்ல, அப்படின்னு என்னோட அப்பா அந்த ஹோட்டலுக்கு போனது கோயின்சிடன்ஸ் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவங்க, நான் ஒரு மரத்தை வந்து நட்டேன், அந்த மரத்தில் கருமுரடான கிளைகள் மட்டுமே தான் வந்திருக்கே தவிர இழப்பு போல் ஒன்றுமே இல்லை. நீ தான் அதை நல்லா குட் கேர் எடுத்து வந்து பார்த்துக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஒருவேளை அதை பார்த்துக்கிறதுல ஏதாவது ஒரு கஷ்டம் உனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்னை தேடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க மரம்னு சொல்கிறது அந்த ஹோட்டலில் இருக்க மரத்தையே இல்லை ஹீரோயினை தான் மரம்னு சொல்கிறாங்களான்னு தெரில. இவன் அந்த கார்டை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் திரும்பி பார்த்தா அவங்களே காணா. இவன் வேக வேகமாக ட்ரெயினை விட்டு இறங்கி அவங்கள அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி வந்து தேடி பார்க்குறா, எங்கே போனாங்கன்னே வந்துட்டு தெரில. அப்போ பார்த்தா ஒரு தாத்தா அவங்க வச்சுருப்பாங்களே பூ, அதை கையில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. ஆக்சுவலாக அந்த தாத்தா இறந்து போயிட்டாரு போல, ஆஃப்டர் லைஃபுக்கு கூட்டிகிட்டு போகிறக்காக தான் அந்த கார் வந்திருக்கு. அவர் அதில் ஏறி உட்கார, சடனாக ஒரு டாக் அப்படியே கற்றுக்கிட்டே ஓடி வருது. ஹீரோ அதை பார்த்தோன்னே அந்த தாத்தாவை வந்து கூப்பிட்டு அதை காட்ட, அவர் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலாக அவர் கூட தான் இந்த டாக் வந்து இருந்திருக்கும் போல். அவர் இறந்து போக அந்த டாகுமே வந்து இறந்து போயிடுச்சாட்டுக்கு. இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ இந்த இடத்துக்கு கூட என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த டாகை தூக்கிட்டு அந்த தாத்தா அந்த காரில் ஏறி வந்து போயிடறேன். இவன் வந்துட்டு அந்த கார்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்களா விசிட்டிங் கார்டு, அதை எடுத்து வச்சு வந்து பார்த்துட்டு இருக்கான். முன்னாடி இந்த மேனேஜர் ஆக்சுவலாக இந்த கார்டை பற்றி சொல்லியிருப்பாங்க போல், இவங்க தான் அந்த கார்டா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ உன்னோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சடனாக வந்துட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு பொண்ணோட ஆத்மா இருக்குல்ல, அது வந்து நிற்கிது. இவன் பயந்தே வந்து போயிடறான். இப்போ அடுத்த சீனே பார்த்தா ஹோட்டல் ரெலூனாக்கு தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே ஹீரோயின் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு பேப்பரை காட்டி, எனக்கு பெர்மிஷன் வேணும், இதில் சைன் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டா, ஆக்சுவலாக வந்துட்டு அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போது இது ஒரு பர்சனை வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க போல. அவங்களுக்கு கண்ணு தெரியாதனால வந்து பார்க்க முடியல. இப்போ அவங்கள பார்க்கணுங்கிறது அவங்களோட கடைசி ஆசை அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, ஏன்டா அவங்களுக்கு கண்ணு தெரியாதனால அந்த பர்சனை பார்த்ததே கிடையாது, இப்போ மட்டும் எப்படி அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அந்த பர்சனோட கையை பிடிச்சி பார்த்தாலே உங்களுக்கு அடையாளம் தெரியும் அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இருக்க. இவங்க வந்துட்டு அதெல்லாம் போட முடியாது போப்போ அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்க. இவன் டக்குன்னு அவங்களோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாருங்க அந்த பொண்ணு வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட், ஸோ அவளை நல்லபடியாக நான் ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பிச்சு வைக்கணும், நீங்கள் இதில் சைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட கையை இவனே பிடிச்சி அதில் சைன் பண்ண வைக்கிறான். ஹீரோயினுக்கு இந்த விஷயம் வந்துட்டு அந்த கேப்டன் தான் வந்து ஞாபகப்படுத்துதான், அவன் தானே கையை பிடிச்சி அவங்க பேர் எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். அப்படியே வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சடனாக என்ன நினச்சாங்களோ தெரியல, சான் கிட்ட, நீ இனிமேல் இங்கே வேலைக்கு வர வேண்டாம், இங்கேருந்து நீ வந்து போயிரு அப்படிங்கமா வந்து சொல்ல, அவன் இப்போ என்ன சொல்கிறான், நான் இங்கே வந்துட்டு போகிறது ஆல்ரெடி நான் பார்த்த வேலையை நீங்கள் தானே விட வச்சிங்க, இதுக்கு மேலே எனக்கு போகிறக்கு வேறு இடம்லாம் கிடையாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கமா அவன் சொல்லிடுறான். இப்போ நெக்ஸ்ட் சீனே சேன் அந்த பொண்ணோட ஆத்மாவை கூட்டிட்டு ஒரு பேக்கரிக்கு தான் வந்திருக்கான். அங்கே தான் அந்த பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல். இப்போ சேன் அந்த பொண்ணுக்கிட்ட, நீங்கள் ஆத்மாங்கிறனால யாரையும் டச் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் என்னோட பாடிக்குள்ளே வாங்க, நம்ம வந்து அந்த பர்சனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு பர்சனையும் டச் பண்ணி பார்த்து ஃபைனலாக வந்துட்டு அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அந்த பர்சனையும் வந்து கண்டுபிடிச்சிடாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்துட்டு இருக்கு. இப்போ சேனு ஹீரோயினை மீட் பண்ணி தான் வந்து பேசிட்டு இருக்கா. நாங்கள் எப்படியும் அந்த பர்சனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இவன் சந்தோஷமாக சொல்ல, அப்போ ஹீரோயின், ஆனால் அந்த கோஸ்ட்டுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஞாபகத்தில் இல்லை போலே அப்படின்னு சொல்கிறவங்க, நீ சொன்ன இல்லை அந்த பொண்ணு அந்த பர்சனோட கையை பிடிச்சாலே அவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த விஷயத்தை அவள் எப்படி மறந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த கோஸ்ட்டுக்கு அவங்களோட மெமரிஸில் இம்பார்ட்டண்டாக ஞாபகம் இருக்கிறது அவங்க எப்படி இறந்தாங்கங்கிறது தான் அப்படிங்கமா சொல்ல, ஆக்சுவலாக இந்த பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் வந்து இறந்து போயிருந்துருப்பா போல. நான் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணினதே வந்துட்டு அந்த பையன் தான் நாட்டுக்கு. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமே அடிபட்டுட்டு உயிரோடு தான் வந்துட்டு இருப்பா. இவன் கையை பிடிச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்க மாதிரி வந்து கேட்டுருந்துருப்பான். ஆனால் இவன் தான் பயந்து போயிட்டு அங்கேருந்து வந்து ஓடி போயிருந்துருப்பான். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சோடனே சேன் அப்படியே அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு வந்து ஓடுறான். அந்த பொண்ணு ஏதாவது அந்த பையனை பண்ணிட போறா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணுக்கும் அந்த விஷயம் ஞாபகம் வந்துடுது. அந்த பையன் அவனோட பைக் எடுத்து அந்த பேக்லேருந்து வந்து கிளம்ப, இவன் அந்த பைக்கில் பின்னாடி ஏறி உட்காந்துட்டு அவன் கூடவே வந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. எப்படியும் அவனை போட்டு தள்ளணுங்கிற முடிவுக்கு வந்துட்டா போல. ஆனால் சேன் எப்படி உங்களை கண்டுபிடிச்சி டக்குன்னு அந்த பைக்குக்கு முன்னாடி வந்து நிற்க, பைக் அப்படியே ஸ்கிட்டாகி கீழே விழுந்து அவன் அன்கான்ஷியஸ் வந்து ஆயிரான். அதோட அந்த கோஸ்ட் கிட்ட, இங்கே பாரு நீ இப்பெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, அப்படி பண்ணேன்னா உனக்கு தான் வந்துட்டு பாதிப்பு அதிகமாக இருக்கும்,
இருக்கும். இவன் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட்டை நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்லேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கான். அவனையும் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. இந்த பொண்ணுமே ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூலாம் சொல்லிட்டு அவங்களோட ஆஃப்டர் லைஃப்க்கு கிளம்பி போக இங்கே சேனுக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினை அந்த பார்ட்டனரும் ரூம் சர்வீஸ் லேடியும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் அந்த ட்ரீயை பார்த்தோம், இத்தனை வருஷமா அது இறந்து போன மாதிரி தானே இருந்துச்சு, இப்போ சடனாக அதில் இலையெல்லாம் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்க அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆல்ரெடி அந்த கார்டு என்கிட்ட சொன்னாங்க என்னை இங்கேருந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு பர்சன் வருவான்னு சொல்லிட்டு, அது வேறு யாரும் இல்லை சேன் தான். இதுக்கப்புறம் அந்த மரத்தில் பூ பூத்து உதிர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நானும் இங்கேருந்து போயிடுவேன் அப்படிமா சொல்ல. அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க கேட்க, அது எனக்கு எப்படி வந்துட்டு தெரியும், ஒன்றா எல்லா விஷயத்தையும் இங்கேயே விட்டுட்டு என் கூடவே வாங்க, எல்லோரும் சேர்ந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போகலாம், இல்லைன்னா இங்கேயே வந்துட்டு கிரஜோடு இருக்க ஸ்பிரிட்டாக வந்து சுற்றி தெரிஞ்சு நீங்கள் சாம்பலா கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கமா வந்து சொல்ல, இல்லை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஹோட்டலில் இருக்கணும், பேசாமல் சேன் இங்கேருந்து அமுச்சு வச்சுட்டு அந்த யூனா பொண்ணு பார்த்தோம்ல லாஸ்ட் எபிசோடில் அவளை வந்து வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படிமா பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா யூனா வந்துட்டு கோஸ்ட் தான் இல்லையா, என்னதான் மனுஷ உடம்புல இருந்தாலும் கூட அந்த கோஸ்ட்டை பார்க்க சக்தி அவளுக்கு கிடைச்சிருக்கும் போல, ஸோ அதனால் அவளை வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கமா பேச ஹீரோயினுக்கு இது நல்ல ஐடியாவை தான் வந்து தோணுது. ஆனால் சேனை பார்த்தா அவன் இங்கேருந்து போகிற மாதிரிலாம் வந்துட்டு தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் அந்த ரூம் சர்வீஸ் லேடி சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம அவனை இந்த ஹோட்டலே இருக்க ரூம் நம்பர் 13 கமிச்சு வைக்கலாம், அங்கே இருக்க ஆத்மாவுக்கு ஒரு மனுஷனோட மூச்சு காத்து சவுண்ட் கேட்டாலே வந்து பிடிக்காது, இதில் ஒரு மனுஷனை பார்த்தா அவ்வளோதான் அவன் பைத்தியமே ஆயிடுவான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கமா வந்து யோசிச்சிருக்காங்க. இப்போ சேனை காட்டாங்க, அவன் அந்த மரத்தில் சாஞ்சு அப்படியே அசந்து போய் வந்து தூங்கிட்டு இருக்கான். அதை பார்க்குற ஹீரோயினும், உன்னை யாடா வந்துட்டு தூங்காமல் கொள்ளாமல் கோஸ்ட்டை சேஸ் பண்ணி வந்து ஓட சொன்னது, இப்போ தூங்கி உன்னோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அவனை அப்படியே பார்த்துட்டு, நிஜமா சொல்லணும்னா உன்னை எனக்கு பிடிச்சதா இருக்கு, ஆனால் நீ என்னை கனவுல பார்க்குறேல அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கமா பேசிட்டு இருக்கேன். இப்போதான் சேன் அப்படியே மெல்லமாக வந்து கண்ணு முழிக்கிறான். உடனே ஹீரோயின் அவன் கிட்ட, நீ என்னதான் வந்து நீ கனவுல பார்த்தியா அப்படி சொல்லிட்டு கேட்க, அவனை ஆமா அப்படிங்கமா சொல்லி இவங்க கடுப்பாயிறாங்க. இங்கே பாரு, நீ இப்படியே வந்து பண்ணி உன்னோட ஓன் லைஃபை நீயே வந்து ரிஸ்க் ஆக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நடக்கிறதுக்குலாம் நான் பொறுப்பு இல்லை, உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா அதெல்லாம் வந்துட்டு உன்னோட ஃபால்ட்டு தான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு இவன், அப்படி ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்னை வந்து காப்பாற்றுவீங்கல்ல, எனக்கு உங்கள் மேலே முழுசாக நம்பிக்கை இருக்குது அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாமல். இப்போ ரூம் சர்வீஸ் லேடி சேன் கிட்ட வந்து ரூம் நம்பர் 13 இருக்க கெஸ்ட்டுக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுதா, நீ போறியா அப்படி சொல்லிட்டு கேட்க, இவனும் ஓகே அப்படிங்கமா சொல்லிட்டு அந்த ரூம் நம்பர் 13 தான் வந்துட்டு போகிறான். இவன் உள்ளே போன உடனே அந்த டோர் வந்து டபால் அடிக்கும் பாருங்க, இவன் பயந்தே வந்து போயிடறான். இப்போ அந்த ரூமே பார்க்குறக்கு பெரிய டனல் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இவன் அப்படியே பயந்து வந்து உள்ளே போக கடைசியில் வந்துட்டு ஒரு பெரிய ரூம் இருக்குது, அதில் ஒரே ஒரு கபோர்டு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இவனு என்னடா கெஸ்ட் இருக்காங்கன்னு சொன்னாங்க, யாரையுமே காணாமே அப்படின்னு சொல்லி சுற்றி வந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அந்த கபோர்டுலேருந்து அப்படி சவுண்டு வருது. ஆக்சுவலாக அந்த பேய் அந்த கபோர்டுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கு போல, அதோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலரில் வந்துட்டு இருக்கு, இது பயங்கரமான பேயாக இருக்கும் போல. இவனும் மெல்லமாக அந்த கபோர்டு பக்கத்துலேயே வந்து போயிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இவன் பேய்கிட்ட மாட்டினான் போல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. நீ அவளை வந்து பார்க்காது அப்படின்னு சொல்கிறவங்க, உன்னோட ப்ரீத் சவுண்டு கூட அவளுக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க. இவன் வந்துட்டு இல்லைங்க ஏதோ கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல, இவங்க அவங்களோட கையை வச்சு அவனோட காதை க்ளோஸ் பண்ணிட்டு எதையும் லிசன் பண்ணாத அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பேயும் அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வருது. இவனு என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்க ட்ரை பண்ண, ஹீரோயின் வந்துட்டு இவன் அதை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சடனாக இவனுக்கு வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. இந்த சீனோட இந்த எபிசோடு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் லக்ஷ்மி.